அதுக்கு முன்னாடி நம்ம பிங்க் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை ஆல் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச வாழைப்பூ. வாங்க இப்போ வாழைப்பூ 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை இந்த மாதிரி உரிச்சு எடுத்தாச்சு. இப்போது வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய காம்பாக இருக்கும். இதையும் நடுவில் இருக்கிற இந்த மாதிரி நரம்பையும் இதை எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இப்போ 65 பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் கடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், ஃபுட் கலர், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு சால்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது நல்லா திக்காக தான் நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வந்து ரெடி பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வாங்க இப்போ வாழைப்பூவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவை இந்த பேட்டரில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஒன்று இந்த மாதிரி மாவில் முக்கி ஃப்ரை பண்ணிக்கலாம். வாழைப்பூ 65 கண்டிப்பாக வித்தியாசமான டிஷ். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழைப்பூவே பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாழைப்பூ 65 ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். வாழைப்பூ 65 ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. வேற லெவலாக இருக்குது. செம்மையாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.